MP Developer launching Villa Vaibhavan October 4, 5 and 6 now at Sirseri and Kunratur. For booking call 7825 806 806. புதிதாக பதவியேற்றுள்ள 4 அமைச்சர்களுக்கு எந்தெந்த அறைகள் ஒதுக்கீடு என தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்போம். பாஸ்கர், வணக்கம். யார் யாருக்கு எந்தெந்த அறைகள், விவரங்களை பதிவு பண்ணலாம்? அமைச்சர் செந்தில் பாலாஜி நேற்று தனது ஏற்கனவே இருந்த அறையில தன்னுடைய பணிகளை கோப்புகளை கையெழுத்திட்டு தொடங்கி இருக்கிறார். அரசு புரோடாவாக ராமச்சந்திரன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் கோவிசெலியன் அறையில் பணிகளை மேற்கொள்வார். உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிசெலியனுக்கு ராமச்சந்திரன் அறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. பொன்முடி அவருடைய அறையிலேயே பணிகளை தொடங்குவார். புதிய அமைச்சர்களுக்கு எந்தெந்த அறை ஒதுக்கப்பட்டு இருக்கும் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. புதிதாக பதவியேற்று இருக்கக்கூடிய 4 அமைச்சர்களுக்கு எந்தெந்த அறைகள் ஒதுக்கீடு என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஏற்கனவே அறை இருக்கும் நிலையில் தன்னுடைய பணிகளை அவர் நேற்றே தொடங்கியிருந்தார். இந்நிலையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிசெழியனுக்கு ராமச்சந்திரன் அதை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும், சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் ஆவடி நாசருக்கு முன்னாள் அமைச்சர் சஞ்சய் மஸ்தான் அறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரனுக்கு முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜின் அறை ஒதுக்கீடு செய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. MP Developer launching Villa Vaibhavan October 4, 5 and 6 now at Sirseri and Kunratur. For booking call 7825 806 806.